இலக்கிய குரல் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். நாம் இன்று பார்க்க இருக்கும் தலைப்பு நண்பனா காதலியா? இந்த தலைப்பின் கீழ் ஒரு சிறுகதையை நாம் பார்க்கலாம். வாருங்கள். அழகான மாலை பொழுது. இந்த நேரத்தில் ராஜா என்ற இளைஞன் தேநீர் அருந்த எண்ணுகிறான். அவன் தேநீர் அருந்த எண்ணினால் தன் நண்பனைதான் முதலில் அழைப்பான். அவன் பெயர் நவீன்குமார். நவீன்குமாருக்கு கால் செய்து தேநீர் விடுதிக்கு வருமாறு கேட்கிறான். அவனும் வருகிறான். அந்த தேநீர் விடுதி ஒரு அழகான அமைப்பை கொண்டது. சுற்றி இருக்கும் இயற்கை காட்சிகள் அற்புதமானவை. மகளிர் கல்லூரி, இந்த பக்கம் மகளிர் பள்ளிக்கூடம், இப்படி அந்த இடமே அழகான இட அமைப்பை சூழ்ந்தது. அந்த நேரத்தில் தேநீரை குடிக்க ரொம்பவும் அற்புதமான தருணம் அந்த மாலை நேரம். நவீன்குமாரும் ராஜாவும் தேநீரை ஆர்டர் செய்கின்றனர். அப்போது நவீன்குமார் எனக்கு வேண்டாம் என்று சொல்கிறான். அதற்கு சில காரணங்களை சொல்கிறான் ராஜாவிடம். நவீன்குமார் அப்படி என்ன காரணம் சொல்லியிருப்பான்? எல்லாரும் சொல்வதுதான், தேநீர் அருந்தினால் முடி நரைத்துவிடும். இந்த குற்றச்சாட்டை தேநீர் மீது வைக்கிறான். அதற்கு நம் ராஜா என்ன சொல்கிறான்? அதையெல்லாம் கட்டுக்கதையடா நவீன்குமார், அப்படி என்கிறான். அதற்கு நவீன்குமார், சரி உனக்காக நான் குடிக்கிறேன் அப்படி என்று தேநீரை ஆர்டர் செய்கின்றனர். அதே நேரத்தில் அருகே ஒரு அற்புதமான மனம் வீசுகிறது. அந்த தேநீர் விடுதியின் மாஸ்டர் போண்டாவை சுடுகிறார். அந்த போண்டாவை ஆர்டரும் செய்கின்றனர். நவீன்குமார் அந்த நேரத்தில் தான் ஒருதலையாக காதலித்து வரும் அந்த பெண்ணை காண்கிறான். அவள் சாலையோரமாக சென்று கொண்டிருக்கிறாள். அதை கண்டு நவீன்குமார் நெகிழ்ச்சி அடைகிறான். அவளை இப்போதே பார்க்க வேண்டும் அப்படி என்ற எண்ணம் அவனுக்குள் வருகிறது. உடனடியாக நான் செல்கிறேன், அவளை பார்க்கிறேன் என்கிறான் ராஜாவிடம் நவீன்குமார். டீயும் போண்டாவும் வந்துவிட்டது, அதை உண்டுவிட்டு செல் அப்படி என்கிறான் ராஜா. இல்லை, நான் வருகிறேன், நீயே இதை சாப்பிடு அப்படி என்கிறான் நவீன்குமார். சிறிது கோபம் அடைகிறான் ராஜா. இந்த டீயையும் போண்டாவையும் விட அந்த பெண் தான் உனக்கு முக்கியமா? அப்படி என்றால் செல். நவீன்குமார் சிந்தித்துவிட்டு ஒரு பதிலை சொல்கிறான். எனக்கு இந்த போண்டாட்டியும் வேணும், என் வருங்கால பொண்டாட்டியும் வேணும் அப்படி என்று சொல்லிவிட்டு அந்த போண்டாவை வேகமாக உண்டு அந்த டீயை வேகமாக அருந்திவிட்டு சட்டென கிளம்புகிறான். அப்போது ராஜா நவீன்குமாரின் காதலை எண்ணி நெகிழ்ச்சி அடைகிறான். இவனுடைய காதல் இந்தளவுக்கு சூடானதா, சுவையானதா அப்படி என்று சிந்திக்கிறான். அப்போது வேகமாக அங்கிருந்து சென்ற நவீன்குமாரை பார்த்து ராஜா சொல்கிறான், நண்பா, நான் இந்த பில்லை கட்டிவிடுகிறேன், நீ அந்த பிள்ளையை கட்டி வா அப்படி என்கிறான். இந்த இடம்தான் மிகவும் அழகானது. இவர்களது நட்பை இந்த இடத்தில்தான் நாம் உயர்வாக பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் நவீன்குமாரின் காதலும் மிகவும் ஆழமானது. இந்த கருத்தின் அடிப்படையில்தான் இந்த கதைக்கு நண்பனா காதலியா என்ற தலைப்பும் பொருந்தியது. நன்றி. நாளை இன்னொரு கதையில் நாம் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.